அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் மீதி உள்ள நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. மிட் வீக் ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த அளவுக்கு ஹார்ஷாக அவங்களால சொல்ல முடியுன்றது நம்ம எதிர்பாராதது. ஆனால் சொல்லித்தான் ஆகணுங்கிறது அவங்களோட சுச்சுவேஷன். ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் வாங்க கோபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவர் தான் குய்யோ முறையோன்னு அழுதுட்டு அலைஞ்சார், புலம்புனார். உடனே அம்மா மகன் எல்லோரும் சேர்ந்துட்டு, ஐயோ எங்கள் அப்பா விட்டுட்டு இருக்கவே முடியாது, எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும், எங்கள் அப்பா இல்லாமல் ஒன்றுமே முடியாதுன்னு அந்த சின்ன குழந்தை வேற அழுக. இந்தம்மா வேற கையை பிடிச்சிட்டே, கோபி நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா, உங்கள் அப்பா என்ன விட்டுட்டு போனார், நீயும் பொரியாடான்ட்டு அவங்க வேற புலம்பிட்டு அலைஞ்சாங்க. இந்த காமெடியெலாம் பார்த்து நமக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலை, நம்ம ஏற்கனவே இந்த ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல லேடியாக, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு லேடியாக இந்த ராதிகா முடிவெடுத்தது எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கருமங்களோடையெல்லாம் போய் இருக்கிறதுக்கு பேசாமல் போயிடலாம். யார் இந்த ஈஸ்வரி, இனியா, செழியன் மாதிரி முட்டாள்களோடையெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு. அதுவும் இந்த மையூ மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் இதுகள்கிட்ட எல்லாம் அதில் அவங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறது நடத்துறது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு தனியாக போயிடலாம். நீ உன்னோட குடும்பத்தோடு இரு, நான் இடையில வந்த மாதிரி போயிடுறேன், நான் என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்குது, நான் படிச்சிருக்கேன், என் பொண்ணை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தோட அந்த அம்மா கூட்டிகிட்டு போனது ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ இவரால் தான் இருக்க முடியாது, நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ தான் என் உயிர், நீ தான் என் ஹார்ட்டுன்னு சொல்லி தலைவாரில் இப்போ நேராக அவங்கள பார்க்க போகிறாரு. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வழக்கம் போல் கதவு திறந்து விடுறாங்க. போனோடனே இது டடி அப்படின்னு நம்ம பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை தானே அது ஓடுது. உடனே இருமையோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க, நீ என்ன மையோ, என்ன நான் வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வராமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ இது என்னது, இது டெம்பரரியாக இல்லை பெர்மனண்ட்டாக, எப்போவுமே நீங்கள் என்னோடய வாழ்க்கையிலேருந்து போயிருங்க, நீங்கள் அங்கே தான் இருக்கணும், அதுதான் உங்களோட வீடு, எங்களால் இருந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு தீர்க்கமாக முடிவு பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு போகிறாரு. ஷாக் ஆகுறாராமா, அப்படியே மின்னல் வெட்டின மாதிரி பயங்கர ஷாக்கோடு போகிறாரா. எனக்கு என்னமோ இது பெரிய ஷாக் மாதிரி தோணும். நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம், அதே சமயத்தில் இந்த அம்மாவே அப்பப்போ பார்த்துக்கலான்னு நினைக்கிறார் போல இருக்குது. ரொம்ப மட்டித்தனமாக இருக்குது. எப்படியோ அவங்க தீர்மானமாக வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அவங்க மட்டும் அங்கே ஏற்றுக்கிறாங்களா என்ன, பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இவரோட குடும்பம் நடத்த போகிறாங்களா? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வேணும். இன்னும் கூட அவருக்கு ஸ்ட்ராங்காக அவர் புத்தியில் உரைக்கிற மாதிரி எதாவது நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.